மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் சாவடி தெரு எம்ஜிஆர் நகரில் பாலமுருகன், இவரது மனைவி ரேவதி, இவரது மகள்கள் யுகிதா, அபிதா ஆகியோர்கள் குடும்பத்தோடு வசித்து வந்தனர். இந்த நிலையில் பாலமுருகன் மனைவி ரேவதி கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரேவதி தனது தாய் மூலம் செட்டில்மெண்ட் செய்யப்பட்ட வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வீட்டினை கணவர் மற்றும் 2 மகள்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் அலெக்சாண்டர் என்ற நபருக்கு கிரயம் செய்து விற்றுவிட்டு பணம் பெற்று தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து புதிதாக வீட்டை வாங்கிய அலெக்சாண்டர் என்பவர் வீட்டில் ஏற்கனவே வசித்து வந்த பாலமுருகன் மற்றும் அவரது பெண் குழந்தைகளையும் வெளியேற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாலமுருகன் மற்றும் அவரது மகள்கள் யுகிதா மற்றும் 17 வயது மற்றொரு மகளுடன் கடந்த 2 நாட்களாக வைத்தீஸ்வரன் கோவில் பேருந்து நிலையத்தில் இரவு பகலாக பொழுதை கழித்துள்ளனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த வைத்தீஸ்வரன் கோவில் வர்த்தக சங்க தலைவர் கண்ணன் என்பவர் கைக்குழந்தையோடு ஏன் 2 நாட்களாக பேருந்து நிலையத்தில் தங்கியுள்ளீர்கள் என கேட்டதற்கு நடந்த விவரங்களை கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வர்த்தக சங்க தலைவர், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட முன்னாள் தலைவர் வெங்கடேசன், பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் தில்லை கன்ராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஸ்டாலின் மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக ஆதரவாக சென்று புகார் மனு கொடுத்தனர். அந்த புகார் மனுவில் தங்களுக்கு சொந்தமான வீட்டை தனது தாய் யாருக்கும் தெரியாமல் அலெக்சாண்டர் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் அந்த வீட்டில் நாங்கள் வசிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட வைத்தீஸ்வரன் கோவில் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் அனைவரும் போலீஸ் நிலையத்தை விட்டு கலைந்து சென்றனர். முன்னதாக வைத்தீஸ்வரன் கோவில் தெற்கு வீதியிலிருந்து வர்த்தக சங்க நிர்வாகிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சார்பாக மனு கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் போலீஸ் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. எங்களுக்கு ஏதுவான சொத்துக்களை எங்கள் அம்மா வேறு ஒருத்தரும் கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் குடியிருக்க வீடு எல்லாத்தையுமே மற்ற சொத்துக்கள் அனைத்தையுமே எங்கள் அம்மா விற்றுட்டாங்க. எங்கள் அம்மா இத்தனைக்கும் ஒரு அரசு ஊழியர் உயர்நிலைப்பள்ளி கோயில்பத்தில் எங்கள் அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையில் இருந்துக்கிட்டும் எங்கள் எல்லாரும் குடும்பமாக சம்பாரித்த சொத்து எல்லாத்தையும் எங்கள் அம்மா விற்றுட்டு எங்கள் எல்லாரையும் நடுத்தரில் நிறுத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பினை முன்னிட்டு எங்களுக்கு தெரிய வந்ததுனால எங்களோட உரிமை எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள நகைகள் எல்லா சொத்து எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பலமுறை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்ததுக்கு நாங்கள் விசாரணைகளுக்கு விசாரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு விசாரித்து எந்த தகவலும் வரல, எந்த தீர்வும் வரல. எங்கள் அம்மா கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி எங்கள் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. இன்னும் வரல. அந்த வெளியேறினதுக்கு அப்புறமேட்டு தான் எங்கள் குடும்பத்துக்குள்ள சொத்துக்கள் அனைத்தையுமே விற்றாங்க. அது அவங்க சுய சம்பாத்திய சொத்து கிடையாது. பாட்டி எங்களுக்குன்னு கொடுத்த சொத்து. குடும்ப நலனுக்காக இறுதி கட்டத்தில் பாட்டியை நான் இருந்து கூட பார்த்துக்கிட்டேன். அந்த சொத்தையும் எங்கள் அம்மா அவங்க பேரில் எங்கள் பாட்டிக்கிட்ட அசமடைக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. எங்க அப்பா இவ்வளவு வருஷமா சம்பாரிச்சு வாங்கி கொடுத்த சொத்தையும் பொண்டாட்டிக்கு நம்பிக்கையின் பேர்ல மனைவி பேர்ல எழுதுறாங்க. அந்த சொத்தை எங்க அம்மா வித்துட்டு எங்க அப்பா எங்க எல்லாரையும் நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாதவங்க, சுகர் பேஷண்ட்னா, கை குழந்தைய வச்சுட்டு நான் அல்லாடுறேன். ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இப்பதான் 2 மாசம் ஆகுது. அவங்க தங்கச்சி 14 வயசு. மன உளைச்சலா இருக்கு. இருக்க இடம் இல்லாம எத்தனை காலத்துக்கு எங்க பெரியம்மா வீட்டுக்கும் அடுத்தவங்க வீட்டுக்கும் நாங்க போய் ஒரு வேளை சோத்துக்கு அலைய முடியும். நாங்க தங்க இடம் இல்லை, பஸ் ஸ்டாண்டு போக்கு இடம் இல்லாம நாங்க தெருவுல இருக்கோம். நாங்க எங்களுக்கு ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களோட உரிமையையும் எங்க வீட்டையும் எங்களுக்கு சீக்கிரம் மீட்டு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு கூர்ந்து எங்களுக்கு இந்த நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க. இருக்க இடம் இல்லாம இருக்கோம். நாங்க இருக்க இடத்துலயும் எங்களை இப்ப மிரட்டுறாங்க. அது என் இடம், நீ வெளில போன. மருதங்குடியை சேர்ந்த அலெக்சாண்டர் அவங்க எங்களை மிரட்டுறாங்க. நாங்க இருக்க வாழிடம் இல்லாம நாங்க இருக்கோம். அது ஒரு கொட்டா போட்டு பாம்பு கடியிலையும் பூச்சிக்கடியிலையும் இருக்கோம். அதுல இருந்து நீ இருக்கக்கூடாது, வெளில போடா, வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. ஆனா இதுல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்து எங்களுக்கு சீக்கிரம் இது பண்ணுங்க. எங்களோட கையெழுத்து யாரு கையெழுத்துமே வாங்கவே இல்லை. எங்க அம்மா சொத்தை விற்கிறாங்கிற தகவல் எங்களுக்கு தெரியாது. வீட்டிலே இல்லாம எங்கேயோ போயிருந்து எங்க அம்மா எங்க சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. வெளியேறினதுக்கு அப்புறமேட்டு தான் எங்க சொத்தை எல்லாத்தையுமே வித்துருக்காங்க. அதனால எங்க யாருக்கிட்டையும் வாங்கினவங்களும் தெரியாது, சொல்லவும் இல்லை. எங்க அம்மா வித்தவங்களும் எங்க கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனா எங்க குடும்பத்துல சம்பாரிச்ச சொத்து அவங்க சுய சம்பாரிச்ச சொத்து கிடையவே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.